பர்பிள்ஸ் அண்ட் இவங்கெல்லாம் எப்படிடா இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் ஃபைனுன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு டூ ஹார்ட் பீட்ஸோட நெக்ஸ்ட் பார்ட் தானே பார்க்க போகிறோம். ஸோ இது போட்டே ரொம்ப டேஸ் ஆச்சு. ஸோ பாதி பேர் மறந்துருப்பீங்க. ஸோ உதவி செஞ்சு போன பார்ட் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். அண்ட் ஓகேடா, இனிமேல் வந்து இது ரெகுலராக போடலாம். ஓகே, இதுலேருந்து ஸ்டோரி கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேடா, நம்ம அப்படியே இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ ஸ்டார்டிங் சீனே நீங்களும் மிஸ்ஸவும் அப்படியே கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐரா, எப்படிமா தனிக்காம நோட்ஸ் எடுக்கிற? நீ தான் எடுக்க மாட்ற, அட்லீஸ்ட் என்னையாச்சும் எடுக்க விடுமா? ஏன் மிஸ்ஸோ, நீ நோட்ஸே எடுக்க மாட்டியா? நானும் பார்க்குறேன், வந்ததுலேருந்து நான் எழுதினதை பார்த்து பார்த்து எழுதிட்டு இருக்க. ஷோ, அதான் நமக்கு வராதுன்னு தெரியுதுல்ல, விடே. என்னமோ போ. எக்ஸ்கியூஸ் மீ சார். என்னடா தம்பி, என்ன ஸ்கூல் பையன் தானே? ஆமாம் சார். சார், நீங்கள் ஐராங்கிற அக்காவை பிரின்சிபல் கூப்பிட்டாங்க சார். பிரின்சிபலா? ஐரா? சார், உன்னை ஏதோ பிரின்சிபல் கூப்பிட்டாங்களா? அப்போ சரி சார். என்னவா இருக்கும் தெரியலையே. ஏதோ ஃபார்ம்லாம் கொடுக்கணும்னு சொன்னேன், ஒருவேளை அதுக்காக இருக்குமோ? அது கிளியர் பண்ணிட்டேனே. ஐரா? அதோ சார், போகிறேன் சார். டே தம்பி, நீ ஸ்கூல் தானே? ஆமாக்கா. ஆமாம், உனக்கு என்ன இங்கே வேலை? அது நான் சொல்கிறேன்டி. நீங்கள் அது வந்து தேங்க்ஸ்டா. போயிட்டு வரேண்ணா, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். என்ன பண்ணுறீங்க? என் கையை விடுங்க. வாடி. எங்கே போகிறீங்க? என் கையை விடுங்க. சராச்சு, லாஸ்ட் டைம் தானே, யாரும் பார்க்க மாட்டாங்க, நீ வா. ஷூ, இப்போ எதுக்கு நீ கூட்டிகிட்டு வந்தீங்க? ஏன், இந்த சந்து தானே மறைவாக இருக்குது, அப்போ தானே யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க. ஷூ, என்ன இவர் இதுக்கு இப்படி பண்ணுறீங்க? கிளாஸ் போங்க. கஷ்டப்பட்டு போய் சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்துடுங்க. அவ்வளோ சீக்கிரம் கிளாஸ் போகணுங்கிற? இருடி. டியா? ஆமாம், எனக்கு பிடிச்ச பொண்ணுங்களே நான் டி சொல்லி தான் கூப்பிடுவேன். அப்படியா? அப்போ உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்களை பிடிக்கும்? சைக்கிள் கேப்பில் நான் போட்டு வாங்குறியா? அப்பெல்லாம் இல்லை, நான் போகணும், தள்ளுங்க. இருடி, கஷ்டப்பட்டு கூப்பிட்டு வந்துடுங்க. என்ன சொல்லுங்க. ஒருத்தி கண்ணை வச்சு மயகுவா. இப்போ எதுக்கடி இந்த கண்ணு அங்கிட்டு அங்கிட்டு மேய்ஞ்சிக்கிட்டே இருக்கு? எதுக்கு பாயுது? அது வந்து கண்ணை சிமிட்டாமல் இருடி. அது இல்லை, சிமிட்டாமல் இருடி. சிமிட்டி கொள்றா. ஏன் கண்ணை சிமிட்டாமல் பேச முடியாதா உன்னால்? அப்படி இல்லை, இந்த பதட்டமாக இருந்தால் அதுவா அப்படி வந்துடும், எனக்கு தெரியல. அது அப்போ பண்ண பதட்டமாக இருக்கியா? ஏன்டி, நான் அவளை கிட்ட இருக்கிறனாலையா? அதெல்லாம் இல்லை, நான் போகணும். இருடி, உங்கூட கொஞ்சம் பேசணும், அதான் கூப்பிட்டேன். ஏன் கூடவா? என்ன பேசணும்? அது நிறையா பேசணும், அதெல்லாம் இருக்கு. ஆனால் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கொஸ்டினா? என்ன கொஸ்டின்? அது வந்து, இப்படி கண்ணை வச்சு உருட்டுனா நான் எங்கிட்ட பேசுறது? இப்படி மயக்கிறாளே. என்ன கேட்கணும்? என்ன ஜங்குக், சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? என்னடி சொன்னேன்? இப்போ என்ன சொல்லணும்னு? இல்லை, ஏதோ சொன்னியே, என்ன சொன்ன? என் பேர் தானே சொன்னேன். இப்போ சொல்றீ? அது வந்து சொல்றீ, சொல்லு. என் பேர் தானே இப்போ சொன்னேன். ஆமாம், ஜங்குக், அதுதானே உங்கள் பேர்? மயிரா கூப்பிட்றான் ஜங்குக்குன்னு. பாடா, என் பேர்லாம் உனக்கு தெரியுமா? நான் கூட தெரியாதுன்னு நினச்சேன். இல்லை, அது தெரியும், கூப்பிட்டு கேட்டிருக்கேன். ஓ சரிடி, அது உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கணும். கேளுங்க. அது இப்படி கண்ணை உருட்டிகிட்டே இருந்தால் எங்கிட்ட கேட்குறது? நானும் கேட்கணுன்னு தான் பார்க்குறேன், ஆனால் என் கண்ணோட லாக் ஆக மாட்டேங்குதுடி. லாக் ஆச்சுன்னா என்ன? அப்போ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களோட சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சு உங்களை பார்க்க வைக்கிறீங்க. இப்போ லாக் ஆகிடுச்சா? அப்போ ஜங்குக்கு உங்கள் ஐஸையே நல்லா பார்க்குறான். லாக் ஆகிடுச்சிடி, லாக் ஆகிடுச்சு. அப்பா, நான் கண்ணு
ஷோ பேச விடாம அப்படி கொள்ளுது. ஆ, ஜங்குக் ஷூ பட்டுன்னு என்ன வேலை பார்த்துட்டடி. ஷூ என்ன பண்ணுறது? ஏய் இப்போ எதுக்கடி குனியிற? இல்லை இல்லை அது என்ன? ஏய் கையெடுக்காத. ஸோ இப்போ உங்கள் கை அவனோட கன்னத்தில் இருக்கு. ஸோ அதுக்கு மேலே அவனோட கையை ஸ்ட்ராங்காக பிடிச்சி வச்சுக்கிறான். எடுக்காதடி எடுக்காத. இப்போ எப்படி இருக்கு தெரியுமா? அப்பா சரியான ஃபீல்ரி. உன் ஹேண்ட்ஸ் என் சீக்ஸில், உன் ஐஸ் என் ஐஸோட அப்பா வேறு லெவலாக இருக்குது. நேத்தியாக கூட பேசணும்னு நினச்சேன், ஆனால் தெரிலடி, அப்படியே பார்த்து பிளாங்க் ஆகிட்டேன். இன்றைக்கி தான் பேசணும்னு தோணுச்சு. அது வந்து ஷோ என்ன இவர் இன்னைக்கு இவ்வளோ அழகாக இருக்காரு. நேற்றை விட இன்னைக்கு ரொம்ப அழகாக இருக்காரு. என் ஐஸ் அழகாக இருக்கா? ஐயோ அவர் ஐஸ் அதுக்கு மேலே அழகாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறது? இது என்ன ஃபீல்னு ஒன்றுமே புரியலை. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆம்பளையா எவ்வளோ கிட்ட நின்று பார்க்குறேன். அதுவும் என்னோட கை அவரோட கன்னத்தில் இருக்கு. இது என்ன அளவு ஃபீல்னு எனக்கு தெரியலை, ஆனால் பிடிச்சிருக்கு. ஏன் இவர்கிட்ட மட்டும் அப்படி பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியலை. அதான் தப்பா இல்லை, ஆனால் பிடிச்சிருக்கேன். அப்போ கரெக்டு தானே? என்ன என்ன ஒரு மாதிரி பதட்டமாக இருக்க போல, கண்ணு அங்கிட்டு இங்கிட்டு போகுது. இல்லை இல்லைங்க அதெல்லாம் இல்லை. ஏதோ கேட்கணும்னு சொன்னீங்க, கேளுங்க. கேட்கணும் தாண்டி, அதை விட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கேன் பாரு. இல்லை என்னை பற்றி என் தங்கச்சிக்கிட்ட கேட்டியா என்ன? சுச்சோ எப்படி இவருக்கு தெரியும்? இல்லையே நான் ஏய் கேட்காமையா என் தங்கச்சி என்கிட்ட வந்து சொன்னா? ஐஷோ என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க? அது அது வந்து நான் இல்லை, நேற்று ஐஷுவோட அண்ணன்னு சொன்னாங்க, அதை சும்மா தெரிஞ்சுக்க. அது ஓ சும்மா தெரிஞ்சுக்க தான் கேட்டேன், அப்படிதானடி? ஆமாம், உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனால் உன் கண்ணு நீ பொய் சொல்கிறேன்னு அப்படியே கண்டுபிடிச்சி கொடுக்குது. நான் என்னடி பண்ணுறது? ஆண்டி உன் கண் பாஷையை அப்படியே கற்றுக்கிட்டேன் போல். கண் அழகி உருட்டி உருட்டி பார்த்து மயக்கிறியா? கண் அழகியா? ஆயிரா கண்ணழகி? இல்லைங்க, ஆயிரா தான் என் பேர். வச்சுக்கோ, நான் வச்ச பேர் கண்ணழகி தான். இவ்வளோ அழகாக இருக்கு. அதுவும் கண்ணு உன் மூஞ்சிலே அதாண்டி ரொம்ப பெருசாக இருக்குது. என்ன? ஆமாம், நல்லா ரவுண்டா அழகா. அது அது வந்து சத்தியமாக சொல்கிறேன், இந்த மாதிரி பொண்ணெல்லாம் நான் பார்த்ததே இல்லடி. ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணோட கண்ணை பார்த்து விழுந்துருவேன், அதுவும் ஜேகே. ஷோ கொள்கிறேன். ஆனால் உங்ககிட்ட என்ன ஃபீல்னால் எனக்கு தெரிலடி. இந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது உனக்கு உன் மனசுக்குள்ளே நான் எப்படி இருக்கேன்னு எனக்கு தெரியலை. பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அது வந்து நான் பார்க்கும்போதெல்லாம் அப்படியே பின்னாடி பிஜிஎம்லாம் ஓடுது தெரியுமா? என்ன பிஜிஎம் ஓடுதா? ஆமாம், இப்போ கூட ஓடுது தெரியுமா? என்ன என்ன சொல்கிறீங்க? இவர் என்ன சொல்கிறாரு? பிஜிஎம் ஓடுதா? ஸோ இப்பெல்லாம் யாரும் என்கிட்ட பேசினதே கிடையாது. இவர் என்ன இப்படி பேசுகிறாரு? ஆனால் அழகாக இருக்கே, கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்குது. ஆனால் பயமாக இருக்குது. உண்மையாகவே பிஜிஎம் ஓடுதா? ஆமாண்டி, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் உன்ன மாதிரி. அது இல்லை, நான் போய் உண்மையாகவே ஓடுது. அது விதவிதமாக ஓடுது தெரியுமா? அப்படியா? ஆமாம். பேசாமல் வெக்கத்தை விட்டு கேட்டுடலாமா என்ன பிஜிஎம் ஓடுதுன்னு? அது என்னென்ன கேட்கணுமா என்கிட்ட ஏதாச்சும்? இல்லைங்க ஒன்றும் இல்லை. இல்லை கேளு. இல்லை வேணாம், என்ன வேணாம்? என்ன பிஜிஎம் ஓடுதுன்னு கேட்கணுமாடி? அது ஷோ இல்லை வேணாங்க. வேணாமா? சரி ஓகே. அது ஷோ இப்போ எதுக்கு கியூரியாசிட்டியாக இருக்குது? பேசாமல் வெக்கத்தை விட்டு கேட்டுரு. இப்போ என்னை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன பிஜிஎம் ஓடுது? என்ன கியூரியஸாக இருக்கா?
தெரிஞ்சுக்கணுமா? அது உங்கள் விருப்பம். சொல்கிறதா இருந்தால் சொல்லுங்க, இல்லைன்னா வேண்டாம். உன் கண்ணு அலையுதே. என்னடா அவன் நமக்காக பிஜிஎம் வச்சுருப்பான்னு. அதெல்லாம் இல்லை. சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கணுமா? ஆமாம், தெரிஞ்சுக்கணும் தான். இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வரீங்க? அதான் பிஜிஎம் தெரிஞ்சுக்கணும்ல. என்ன பிஜிஎம் ஓடுதுன்னு உனக்கிட்ட சொல்ல வேணாமா? அதுக்கு ஐஸ் எவ்வளோ உத்து பார்க்குறீங்க? இந்த ஒரு பார்வையால தானே நானும் பாலான்னு. என்ன இப்படி தாண்டி கேட்குது எனக்கு? இப்போ உருட்டி உருட்டி பார்த்து மயகுறல, அதனால இப்படி தான் கேட்குது. உண்மையாகவே இதான் கேட்குதா? ஆமாம். என்ன சிரிக்கிறா? அது நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜங்குக்கு தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து ஓடிடுறீங்க. ஜங்குக்கு அப்படியே ஹார்ட்டில் கை வச்சுட்டு, ஆஹா என்னடா சிரிக்கிறா ஜேகே, இந்த ஃபிகர் உனக்கு மடங்கிச்சு போலையே. சைட்டுன்னு தானடா சொன்னேன், இப்போ ஃபிக்ஸ் பண்ண. சைட்டா இல்லை லவ்வா? லவ்வா சைட்டா? கன்ஃபார்ம் லவ் தான்டா. விட்டுறாதடா இந்த கிளிய. ஐயோ பறந்து போகுதே, என் மனசை கிழிச்சிட்டு. அழகு கண்ணை படைச்சிருக்கான் பாரு எப்படி. ஐயோ லவ் மூடுக்கு போயிட்டியாடா ஜெயே. ஐயோ அவருக்கு இந்த பாட்டு தான் ஓடிச்சா உண்மையாக என்னை பார்க்கும்போது? ஷோ எவ்வளோ அழகாக பாடினாரு. சாரிங்க. ஏய் இட்ஸ் ஓகே. ஹே நீ சாரி சீனியர், நான் பார்க்கல, நான் ஜூனியர். ஓ ஜூனியர், அந்த இந்தியாவிலேருந்து வந்த பொண்ணு நீ தானா? ஆமாம் சீனியர், நான் தான். சாரி சீனியர். இட்ஸ் ஓகே. யூ லுக் வெரி கார்ஜியஸ். அப்பா என்ன நீ இப்படி இருக்க? ஸோ அவன் அப்படியே உங்களை மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். அது சீனியர், அது வந்து ஏய் ஜஸ்ட் கூல். ஐ எம் மார்க், உன்னோட டிபார்ட்மெண்ட் தான். ஓ நைஸ் டு மீட் யூ சீனியர், நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம். சீனியர் ரொம்ப அழகாக இருக்கடி, என்னை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறேன். பாய் சீனியர், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்கள் அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ மார்க் அப்படியே பார்த்துட்டு, என்னம்மா இருக்கா, எத்தனையோ பொண்ணு கூட பண்ணியிருக்கோம், ஆனால் இவ சும்மா கும்தாவாக இருக்காளே. மார்க்கா என்னடா இது? கடவுள் உனக்கு மட்டும் இந்த மாதிரி பொண்ணுங்களா கண்ணில் காமிக்கிறாரு. அழகாக தான் இருக்கா, சீக்கிரம் இவளை பண்ணணும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரியாகவே இருக்குது. நீங்கள் கிளாஸ் ரூமில் போய் உட்காடுறீங்க. ஏய் என்னடி ஆச்சு, என்னாச்சு? பிரின்ஸிபல் கிட்ட பேசிட்டியா? ஒன்றும் இல்லை மிஸ்ஸோ இங்கே மார்க்குன்னு. ஏய் என்னாச்சு? அந்த நாய் ஏதாச்சும் பண்ணுச்சா, பிரச்சனை பண்ணுச்சா? இல்லை நான் தெரியாமல் அவரை இடிச்சிட்டேன். இல்லை அவர் எப்படி? இங்கே பாரு, யார் கூட வேணால் பேசு, அந்த நாய் கூட மட்டும் பேசாத. அந்த கேங்குக்கும் நம்ம பசங்க கேங்குக்கும் சுத்தமாக ஆகாது. ஏன் ஆகாது? சரியான பொறுக்கி, அதோட பொண்ணுங்கன்னா போதும் பின்னாடியே அலைவான். ஸோ நிறையா ஜூனியர் பொண்ணுங்க கிட்டலாம் தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான். அப்போல்லாம் ஜங்குக்கு தான் போய் ஏதாச்சும் சண்டை போட்டு 2 கேங்குக்கும் சண்டை வந்துட்டே தான் இருக்கும். இங்கே பாரு, தயவு செஞ்சு அவன் பக்கம் மட்டும் போயிடாது. என்ன உங்ககிட்ட ஏதாச்சும் பேசினானா? இல்லை என்கிட்ட எதுவும் பேசல, நான் சாரி கேட்டு வந்துட்டேன். நல்ல வேலை, ஒன்று ஏதாச்சும் பண்ணியிருந்தா அவ்வளோதான், ஜங்கு கேங்குக்கும் அவனுக்கும் மறுபடியும் சண்டை வந்திருக்கும். எதுக்கு சண்டை போடுறாங்க? அதுவா, 2 பேருமே ஃபுட்பாலில் இருக்காங்க. எப்பயுமே ஜங்க் டீம் தான் ஜெயிக்கும், அதுவே மார்க்குக்கு பிடிக்காது. ஸோ போன தடவை தோத்துருச்சு வழக்கம் போல். அப்போ ஜங்கு கிரவுண்டில் வச்சு அசிங்கப்படுத்தி விட்டுட்டான், அதனால இன்னும் கோவமாக இருக்கான். இங்கே பாரு, கொஞ்சம் சேஃபாக இரு. என்ன? சரி மிஸ்ஸு. சரி இப்போ அப்படியே ஈவினிங் ஆகுது, எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க. இப்போ ஐஷு மட்டும் பஸ் ஸ்டாண்டில் தனியாக நிற்கிறா. ஷூ பஸ்ஸு வேறு வரல. இன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த ரே, ஐயோ அவங்க அக்கா கூட காரில் போயிட்டா, நாளைக்கு அவங்க கூட சேர்ந்து வரேன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் டைம் பஸ்ஸில் போகிறேன். மிஸ்ஸும் அக்காவாச்சும் கூட வந்திருக்கலாம், அவங்களும் போயிட்டாங்க. யாருமே இல்லை. அண்ணனுக்கு ஃபோன் அடித்தா எடுக்கலை. இப்போ நான் தனியாக பஸ் ஏறி போகணும். இங்கே பஸ்ஸு வேறு வரமாட்டேங்குது. பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை, எல்லாரும் போயிட்டாங்க. நான் 1 மணி நேரமாக நிற்கிறேன். பஸ் ஸ்டாண்டை வேற தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே உயிரே போயிடுச்சு.
இப்போ என்ன பண்ணுறது? ஐஷு அப்படியே புலம்பிட்டே நின்றுட்டு இருக்கா. அப்போ ஐஷு பக்கத்தில் ஒரு பையன் கொஞ்சம் தள்ளி நிற்கிறான். அவன் ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பார்த்துட்டே இருக்கான். பஸ் ஸ்டாண்டில் அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. எனக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கு. என்ன இவர் ஒரு மாதிரி பார்க்குறாரு? இல்லைன்னா நம்ம கண்டுக்க கூடாது, நிற்கணும். என்ன கிட்ட கிட்ட வராரு, பயமா இருக்கு. ஐஷு அமைதியாயிரடி, பயப்படாத. ஓய் ஏய் என்ன கிளாஸ்? அது இல்லை ஒன்றும் இல்லை. ஒன்றை தாண்டி தனியாக நிற்கிற? இல்லை அது சும்மா சொல்லு. ஷோ பஸ்ஸு எப்போ வரும்னு தெரிலையே. இந்த பஸ்ஸு சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். இவ்வளோ நேரம் ஆகுது, பஸ்ஸை காணோம். ஸோ வேறு கிட்ட கிட்ட வராங்க, பயமாக இருக்கு. அது அப்போ கரெக்டாக ஏஜே பைக்கில் வரான். ஏய் ஐஸ் குச்சி, எங்கடி இங்கே நிற்கிற? ஏஜ் அண்ணா பேரஞ்ச மாதிரி நிற்கிற. ஐஸ் குச்சி என்னங்க நிற்கிற? வீட்டுக்கு போகலையா? உன் கூட சுற்றுமே அது இங்கே போயிடுச்சா? அண்ணா அவங்கெல்லாம் போயிட்டாங்க, நான் மட்டும்தான் இருக்கேன். ஏன் என்னாச்சு? ஸ்பெஷல் கிளாஸ் அண்ணா, லேட் ஆகிடுச்சு. அண்ணாக்கு ஃபோன் அடித்தேன், எடுக்கலை. அதுதான் நான் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து. இப்படி ஒத்தையிலேவா நிற்கிறது? ஓ கிரவுண்டுக்கு வர சொல்லிட்டானோ? சரி சரி, நீ பார்த்து போயிடுவல்ல? போயிடுவேண்ணா. சரி அப்போ நான் வரேன் அண்ணா. சரி அண்ணா. ஸோ இப்படி ஏஜி சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் அப்படியே பைக்கை ஸ்டாப் பண்ணுறான். அப்போ தான் பைக் மிரரில் பார்க்குறான். இது இந்த மார்க் நாய் கூட சுற்றுற எச்சக்கலை நாயாச்சு. இது என்ன பஸ் ஸ்டாண்டில் பொறுக்கிட்டு இருக்கு? இதுக்கு சரியில்லாத கேங் ஆச்சு. தங்கச்சி பாப்பா அவனை பயந்துட்டே நிற்கிறா. இதை கூட நான் கவனிக்கலையே. டேய் அறிவு கட்டவனே, என்ன பண்ணி வச்சிருக்க? சரியில்லை. என்ன என்னமோ சிக்னல் கொடுக்குறான். மயிறு தான் மயிறு இருக்க உனக்கு. ஸோ ஏஜே சரட்டுன்னு வண்டியை திருப்பிட்டு மறுபடியும் அங்கே வர்றான். ஸோ வண்டியை போட்டுட்டு வேகமாக வந்து அந்த பையனோட சட்டையை பிடிச்சு, ஏய் என்ன இலவுடா லுக்கூடுற? எதுக்கு லுக்கூட்ட? இல்லோ நான் பார்ப்பேன் பார்க்காம இருப்பேன், உனக்கு என்னடா? வீட்டு போக வேண்டியதானே? என்ன அண்ணா திமிருந்தா என் தங்கச்சி என் முன்னாடியே பாப்பான்னு சொல்லுவேன். வாங்கடா. ஏய் என்னடா பண்ற? வாங்கு மயிறு வாங்கு. வலிக்குதுடா, இங்க பாரு யாருன்னு தெரியாம பேசிட்டு இருக்க. ஏய் வாங்குடா மயிறு. இவ்வளோ திமிரு இருந்தா வலிக்குது கை வலிக்குதுடா, விட்றா. டேய் இவ்வளோ திமிரு இருந்தா என்ன பொறுக்குவியா? வலிக்குதுடா, இங்க பாரு. மார்க்கு மட்டும் தெரிஞ்சிச்சு தெரியட்டும்டா. அப்போ அந்த எச்சக்கடையும் போய் சேர்த்து சொல்லு. இவ்வளோ திமிரு இருந்தா ஜங்கு மச்சானோட தங்கச்சிய அது என் தங்கச்சியும் தான்டா. இவ்வளோ திமிரு இருந்தா பாப்பேன். அந்த பண்ண எதுவும் பண்ணணுமே அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சிலே அவ்வளோதான். எனக்கு ஃபேஸே அப்படியே ரெட் கலர் ஆயிடுச்சு, பொலன்னு ஊத்துது. இதுக்கு எடுத்து என் தங்கச்சி இப்போ உன் கண்ணு வரதை பார்த்தேன், அறுத்து போட்டு போயிட்டே இருப்பேன். அப்புறம் அட்டுறதுக்கு மணி இருக்காது. சரி அடிச்செல்லாம் கிளம்பு, அப்படியே கிளம்பு. உன்னை பார்த்துக்கிறேன்டா. அடிச்சிட்டல? ஆமா அடிச்சே பெண்ண. என்னடா பா, திருப்பி அடிக்க கூட துப்பு இல்ல நீ எல்லாம் ஒன்று. சிப்பா இருக்குடா, உனக்கு பெருசா வைப்பேன் பாரு. போடா மயிறு போடா. ஏஜி டக்குன்னு கிட்ட வந்து, அறிவு மயிறு இருக்கா? இப்படிதான் வந்து ஒத்த குரமா நிற்பியா இங்க? அண்ணா இல்லைன்னு எனக்கு தெரியாது, பஸ் ஸ்டாண்டு மறந்து போச்சுன்னு சுத்துன்னு சுத்திட்டு இப்பதான் வந்திருக்கேன். இங்கதான் பஸ் வரும்னு சொன்னாங்க ஒரு ஆன்டி, அதான். ஏன் ஃபோன் அளவு இருக்குல்ல? நாங்கள் 4 பேர் இருக்கோம்ல, யாருக்காச்சும் ஃபோன் அடிச்சு சொல்ல வேண்டியதானடி? உருகி இப்படி பார்த்துட்டு இருக்கா, நீ நின்றுட்டு இருக்க. இல்லைன்னா நான் வந்து ஜமுக்கு அண்ணாக்கு கால் பண்ணேன், ஆனால் அண்ணா ஃபோன் எடுக்கலை. அதான் ஒரு ஆன்டி கிட்ட ரூட் கேட்டு நானா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டேன். இந்த மயிறு என்னைக்கு ஃபோன் எடுத்துருக்கான்? ஏன் உங்கள் நொண்ணங்காரனுக்கு தான் அடிக்கணுமா? ஏன் ஜிம்மி நீட்டாங்க இவங்களாம் என்ன செட்டு போயிட்டாங்களா? இல்லை நான் எங்கே போயிட்டேன்? இல்லைண்ணா அது வந்து ஐஸ் குச்சி இன்னும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரில. இப்படிதான் ஒத்த வரங்க வந்து நிற்பியா? சரி ஏறு. அண்ணா பைக்கில் ஏறு, நானே போய் விடுறேன். பேக் கொடு. வாரு அப்படின்னு சொல்லி ஸோ ஐஷு வச்சு அப்படி கூட்டிகிட்டு போய்கிட்டு இருக்கான். ஐஸ் குச்சி. அண்ணா இது என்ன பயன்ட்டியா? ஆமாண்ணா கொஞ்ச நேரத்தில் பயமாயிடுச்சு. இதுக்கு தான் தனியாக ஆறக்கூடாது, உன் கூட ஒன்று சுற்றுமே அது எங்க? அது இன்னைக்கு சீக்கிரமாக போயிட்டான். அவளோட அங்கிள் கார் கொண்டு வந்தனால ஐராக்காவும் ரேவும் போயிட்டாங்க. அதனால தான் மிஸ்ஸோ அக்கா கூட சீக்கிரம் போயிட்டாங்க, ஏதோ ஒர்க் இருக்குன்னு சொல்லி. அதான் நான் தனியாக வந்தேன். வேறு ஃப்ரெண்டே இல்லையா உனக்கு? இல்லைண்ணா. ஸோ என்னத்தான் சொல்கிறது, நல்ல வேலை என் கண்ணில் பட்ட. சரி பயப்படாது என்ன? சரிங்கண்ணா. எதுக்கு இப்படி கையெல்லாம் நடுங்குது? இல்லைண்ணா ஒன்றும் இல்லை. சரி ஏதாவது சாப்பிட்றியா?
இல்லை வேணாண்ணா இல்லை இல்லை ஏதாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி அப்பா கூட்டிகிட்டு போய் நிறைய வாங்கி தரான். ஸோ அவளும் சாப்பிட்றா. ஐஷுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. ஏய் எதுக்கு அழுகுற? இல்லைண்ணா உண்மையாவே பயந்துட்டேன் ஒரு மாதிரி. சரி 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 அழுவாதுண்ணா கிளம்பாமா. ஏஜியும் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுறான் ஐஸ் குச்சி. அண்ணா இதெல்லாம் உங்கள் அண்ணன் கிட்ட சொல்லிட்டு இருக்காது என்ன? சரிண்ணா. அப்புறம் பெரிய மயிராட்டம் அவன் சொல்லிட்டு இருப்பான். என்ன விடு நான் பார்த்துக்கிறேன், என்ன ஃப்ரீயாக விடு, இதுக்கடுத்து நாய் வராது, நீ இதை நினையாத, ஃப்ரீயா இரு. சரிண்ணா. சரி போயிட்டு வரேன், என்ன பார்த்து. சரிண்ணா. ஸோ ஏஜிவும் அங்கேருந்து அப்படியே கிளம்பிடுறான். இப்போ அப்படியே 2 days ஆகுது. 2 days பசங்க காலேஜுக்கு வந்திருக்க மாட்டாங்க. ஸோ ப்ராக்டிக்ஸ் அப்படின்னு சொல்லி கிரவுண்ட்லேயே தான் இருந்திருப்பானுங்க. ஸோ எந்த மீட்டப்பும் இருந்திருக்காது. நாங்கள் இப்போ தம் அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி மாடிக்கு போகிறான். நிம்மதியாக காலேஜ் டெரஸ்லேயே ஒரு தம்மு கூட அடிக்க முடியல. நல்ல வேலை இந்த ஸ்கூல் டெரஸு நமக்கு ஏற்ற மாதிரி தான்ப்பா இருக்கு. என்ன அது இஷ்யூ மாதிரி இருக்கு? ஏய் ஏய் என்னடி பண்ணுறீங்க? ஸோ இப்போ ஐஷு திரும்பி பார்க்குறான். ஏங்க அப்படியே ஐஷுவை ஷாக்காக பார்க்குறான். ஏன்னா அவன் குதிக்கிற மாதிரி நின்றுட்டுருக்கா. ஏய் என்ன பண்ணுற? இறங்கு கீழே. அண்ணா அண்ணா வராதண்ணா, அண்ணா வராதண்ணா, என்னை விட்டுருண்ணா, அண்ணா அண்ணா விட்டுருண்ணா. ஏய் என்ன என்ன எலவு பண்ணிட்டு இருக்க? இறங்கு. ஏய் அங்கிட்டு பாரு ஃபுல்லாக முள்ளு. இங்கே பாரு இறங்கு இப்படி. இல்லை இல்லைண்ணா கிட்ட வராத. எங்கன்னா போயிடு, நீ போயிடுண்ணா. ஏய் இறங்கு. இன்னும் என்ன வேலை காட்டிட்டு இருக்க? இறங்குடி. இல்லை நான் மாட்டேன், நான் குதிக்க தான் போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரே இழுதான். ஸோ ஐஷு அப்படியே கீழே விழுந்துடுறான். அங்க எதுவுமே யோசிக்கல, அப்படியே ஒரு ஸ்லாப்பை கொடுத்துட்றான். ஐஷு அப்படியே அழுதுகிட்டு அண்ணன் மூடு. இப்போ அப்படியே காலேஜ் பேக் சைடை காமிச்சான். ஸோ ஐஷு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. ஸோ சுற்றி நீங்கள் ரே, மிசோ, ஜிமின், டயாங், ஏஜே எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. என்னடா இரு வரட்டும். ஸோ ஐஷு அழுதுகிட்டே இருக்கான். ஸோ ரே வேற என்னாச்சுன்னு ஐஷு கிட்ட கேட்டுட்டு இருக்கா. அவள் வாயவே திறக்கல. ஸோ இப்போ கரெக்டாக ஜங்குக்கு வரான். ஜங்குக்கை பார்த்தோன்னா ஐஷுக்கு இன்னும் இல்லை, ஏன்னா அவ்வளோ கோவத்தில் வரான். சரி ஓகேடா, நம்ம இதோட இந்த எபிசோட முடிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து ஸ்டோரி நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஓகேடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பப்பிள் யூ, பைடா.